Praise the Lord. நாம் கடந்த வாரத்தில் நாம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தை நாம் சில வசனங்களை நாம் தியானித்தோம். நாம் தொடர்ந்து நாம் அந்த வசனங்களை தியானிக்க போகிறோம். Thank you, Jesus. 10, 11, 12 வசனங்களை வாசிப்போம். கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரிச்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால் அப்படி நடக்கும். அவர்கள் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவளுக்கு அனுப்புவார். கடந்த வாரத்தில் நாம் இதை தான் நாம் தியானித்தோம். தேவன் அனுப்புகிற கொடிய வஞ்சகம் இது மிகவும் ஒரு பயங்கர ஆபத்தான ஒரு காரியம். ஏன் இதை அனுப்புகிறார் என்றால், அவர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தின் மேலுள்ள அன்பை என்ன செய்யல அவர்கள் அங்கீகரியாமற் போனதினாலே. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அன்பை சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பவில்லை, சத்தியத்தை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் எது மேலே பிரியமாயிருக்கிறார்கள்? அநீதியின் மேலே தான் ரொம்ப பிரியமாயிருக்கிறார்கள். இன்றைக்கி சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை தான் அதிகமாக என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவள் வாழ்க்கை இருப்பதனாலே அவர்களுக்கு பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை தேவன் அவளுக்கு என்ன செய்வாராம், அனுப்புவார். அதனால தான் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் எதை தொழுது கொள்கிறாங்க? சிருஷ்டியை தொழுது கொள்கிறாங்க. ஆனால் நமக்கு தேவன் கிருபையினாலே தம்மை என்ன செய்திருக்கிறார்? ஆவியினாலே நினைத்திருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவன் நம்மை நேசித்து தெரிந்து கொண்டு எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை என்ன செய்திருக்கிறார்? அழைத்தும் இருக்கிறார். அப்போ நீதிமானாக்கி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டார், நம்ம என்ன செய்திருக்கிறார்? நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அப்போது அடுத்ததாக என்ன செய்வார்? மகிமை என்ன செய்வார்? படுத்தியிருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்ம இந்த பொய் கெட்டு போகிறவர்கள் ஏன் கெட்டு போனார்கள் என்பதை போன வாரத்தில் நான் சொன்னேன். யாரெல்லாம் கெட்டு போனது? யூதாஸ் என்ன செஞ்சான்? கெட்டு போனான். ஏனென்றால் அவன் பிசாசுக்கு என்ன செய்தான்? இடம் கொடுத்தபடினாலே அவன் கெட்டு போனான் என்பதை பார்த்தோம். கெட்டு போகிறவர்களுக்கு எந்த உபதேசம் பைத்தியமாக இருக்கும்? சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கும்? பைத்தியமாக இருக்கும். ஆனால் நமக்கு எப்படி இருக்கிறது? இந்த சிலுவை பற்றி உபதேசம்னா, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வரவினால் தன்னைத்தான் என்ன செய்யணும்? வெறுத்து அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது யாருக்கு இப்போ ரொம்ப பிரியமாக இருக்காது? இப்போ உள்ள தலைமுறைக்கு என்ன செய்யாது? பிரியமாக இருக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் கூட இருப்பாங்க, ஆனால் தங்களுடைய இச்சை நிறைவேறதுக்காக தான் இருப்பாங்க. ஆனால் சிலுவை என்பது நம்முடைய ஆசை இச்சைகளை அறைவது. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் என்ன செய்திருக்கிறார்கள்? சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இந்த உபதேசத்துகளை இராதவர்கள் அவர் தான் கெட்டு போகிறவர்கள். அவங்களுக்கு எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அவங்களுக்கு சொல்கிற தீர்க்கதரிசனம்லாம் எப்படி இருக்குன்னா, அவங்க நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே ஒரு தேவனுடைய பிள்ளை, அவர்கள் வேதத்தில் பெரிய தீர்க்கதரிசி, அவன் என்ன தெரியுமா சொன்னான்? இவன்கிட்ட போய் ஏரோது ராஜிட்ட போய், அவர் ராஜானா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒரு நீ நல்ல தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்போம். வேணா கர்த்தர் பார்க்குறேன், இன்னும் ஒரு தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார். ஆண்டவர் இப்படி ஒரு பயங்கரமான, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஒரு பெரிய அரண்மனையை நான் பார்க்கிறேன். ஒரு பயங்கரமான தங்கம்லாம் பல தேசத்திலிருந்து வருகிறது, இறக்குமதி அதை பார்க்குறேன் அப்படின்னு நம்ம அடிச்சு விட்டுருப்போம். நிறைய இப்போ உள்ள தீர்க்க தேசையில் அப்படி தான் செய்கிறாங்க. ஆனால் அவன் சொன்னான், என்னதுமா சொன்னான்? நீ உன் சகோதரன் மனைவியை வைத்திருப்பது தப்பு அப்படின்னு சொன்னான். செவிட்டில் அரைஞ்ச மாதிரி கொடுத்தான். இயேசு சொல்லுகிறார், எல்லா யோவான் ஸ்தானப்பாலுக்கும் பெரிய தீர்க்கதரிசி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிற ஆட்கள் இன்னைக்கு மிகவும் குறைவு. அப்போது இந்த நாட்களில் நம்ம அவன் கெட்டு போகிறவங்க எதை போய் கெட்டு போகிறாங்கன்னா, பொய் கொடிய வஞ்சகத்தை கர்த்தர் அனுப்புகிறார். சபை திருச்சபைகளுக்கும் யாரெல்லாம் இந்த பொய்யை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களோ கெட்டு போன்னு விட்டுருவார் ஆண்டவர். ஏன்னா அவங்க எது மேலே விருப்பம் இல்லை, அவங்களுக்கு சத்தியத்தின் மேலே விருப்பம் கிடையாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை என்ன செய்யும்? எதில் விடுதலையாக்கும்? பாவத்திலிருந்து முதல்ல அவங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அப்போ பாவத்திலிருந்து விடுதலையாகிறது அநேக சத்தியங்கள் இன்னைக்கு நமக்கு தேவையில்லை. அவர்கள் அப்படி இருக்கணும். அவங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் யாருமே நல்லவன் கிடையாது, அதான் யாருமே நல்லவனா
இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். ஹல்லேலூயா. பரிசுத்தமாகிறவன் இன்னும் என்ன செய்யட்டும்? நீதி செய்கிறவன் இன்னும் என்ன செய்யட்டும்? அப்போது கீழே மேலேருந்து கீழே போகக்கூடாது. கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தமாய் மேலே தான் நம்ம என்ன செய்யணும்? வளர்ந்து கொண்டே போகணும். அதுக்கு ஏற்ற உபதேசங்கள் நமக்கு தேவை. அதற்கு ஏற்ற உபதேசங்கள் நமக்கு வேணும். இன்றைக்கி அநேக நேரத்தில் நமக்கு ஏற்ற உபதேசங்களை நம்ம தேடிக்கொள்ளக்கூடாது. இயேசு சொல்கிறார், இப்பொழுது நான் சொல்லுகிற அந்த உபதேசத்தினால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போது உபதேசத்தை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு ஒரு வாஞ்சை வரணும். நம்ம இதில் மனம் திரும்பணும், இந்த காரியங்கள் என்ன செய்யணும்? மாறணும் என்று சொல்லி ஒரு சுத்தம் வரணும். யோவான் ஸ்நானகன் பிரசங்கத்தை கேட்டு எல்லாம் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணணும் அவனுக்கு என்ன செய்கிறாங்க கேட்டான். 2 வஸ்திரம் தான், 1 வஸ்திரத்தை என்ன செஞ்சீங்க? கொடுங்க. போர்ச்சவர் கேட்குறாங்க, நீங்கள் யார்ட்டும் அநியாயமாக என்ன செய்யாதீங்க, காசை வாங்காதீங்க, உங்களுக்கு போதும் என்று எண்ணுங்க. ஒவ்வொருவருக்கும் உபதேசம் என்ன சொன்னால், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாலிஷாக நம்ம பேசினா கிடையாது, என்ன செய்யணும்னு சொன்னான். அப்போது இந்த நாட்களில் நம்ம சத்தியத்தை இன்றைக்கி அநேகர் அதை நேசிக்கல. ஏன் உங்களுக்கு இந்த வஞ்சகம் வந்துச்சுன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் என்ன செய்யலையாமா? அங்கீகரியாமல் இருப்போம். அப்படினால் ஆண்டவர் சத்தியத்தை நமக்கு வச்சிருக்கிறார். ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, சத்தியத்தை நேசித்து இயேசு கிறிஸ்து அந்த நாட்களை வனாந்திரத்திலே போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது 3 நாள் சாப்பிடாமலே போய் சத்தியத்தை என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பரிதாபம் வந்துருச்சு. என்னென்னா 3 நாள் என்கிட்ட இருக்கிறாங்க, இவங்க சாப்பிடுவதுக்கு இவங்க என்ன கிடையாது, ஒன்றும் இல்லையே. வேதம் சொல்லுகிறது, இயேசு ஜனங்களுக்காக பரிதாபப்பட்டார். அப்போ ஏன் பரிதாபப்பட்டார்னா, அவங்க சத்தியத்தின் மேலே உள்ள வாஞ்சையினால் போய் உட்காந்துருந்தாங்க. கரண்டில் வைத்து ஆமைன்னு சொல்லுவேம்மா. அந்த நாட்களில் ஒரு தெய்வ மனிதன் பிரசங்கம் பண்ணால் நான் போய் உட்காந்துருப்பேன். சின்ன பையன் தான் நான். ஆண்டிக்கெலாம் அடிக்கடி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேசினார்னா 7 மணி நேரம் 8 மணி நேரம் பேசுவார். ஆனால் நிறைய ஆடாமல் அசையாமல் போய் உட்காந்துருப்பேன். நான் உட்காந்து 8 மணி நேரம் பேசினாலும் அந்த அவர் மெசேஜ் எனக்கு இப்பவும் பிடிக்கும். ஏனென்றால் அவர் செய்தியை 7 மணி நேரம் 8 மணி நேரம் என்ன செய்வார்? பேசுவார். லாங் ஸ்டாப்பாக பேசுவார். 1 மணி நேரம் பிரசங்கெலாம் கிடையாது. எத்தனை மணி நேரம்? 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு செய்தி இருக்கும். ஆனால் அவர் மீட்டிங் எங்கெல்லாம் நடக்குதோ போய் உட்காந்து என்ன செய்வேன்? உட்காந்து கேட்பேன். அப்போது என்ன வாஞ்சைன்னா, அந்த வசனத்தின் மேலே உள்ள வாஞ்சை, அந்த தேவனுடைய வசனத்தை கேட்கணும். அந்த வசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுது சும்மா வேறு எதுவும் அட்ராக்ஷன் இல்லை, மியூசிக்கோ பாட்டோ வேறு எதுவும் கிடையாது. தேவனுடைய வார்த்தையின் மேலே ஒரு வாஞ்சையில் வசனத்தில் போய் உட்காந்து கேட்கணும். அதான் பாருங்கள், நல்ல ஒரு அடையாளம். இந்த சத்தியத்தை அங்கீகரிக்காதனால இவங்க என்ன நடக்குது? ஆகையால் சத்தியத்தை அங்கீகரிக்கலை, அது மேலே அன்பு செலுத்தலை, அநீதியில் என்ன செய்கிறாங்க? பிரியப்படுகிறாங்க. அவர்கள் ஆக்கணைக்குள்ளாகும்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தில் சில காரியங்களை நான் உங்களுக்கு காட்டும்படி விரும்புகிறேன். ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்கள். ரோமர் 1:24 வாசிங்கள். அவர்கள் தங்கள் இதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தார்? அவங்க தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று என்ன செய்யல? மகிமைப்படுத்தலை. அவங்க ஸ்தோத்தரிக்கவில்லை. அவர்கள் எனவேதான் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை என்ன செஞ்சாங்க? அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், அவைகளை ரூபங்களாக ஒப்பாக என்ன செஞ்சாங்க? மாற்றி அவங்க இப்படி காரியங்களை செய்யும் பொழுது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் இச்சைகளால் ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தக்க தேவன் அவர்களை என்ன செய்தாராம்? அசுத்தத்துக்கு என்ன செஞ்சாராம்? ஒப்பு கொடுத்தார். சரி, இதுதான் உனக்கு பிடிச்சிருக்கு. நீ அவங்க சத்தியத்தை என்ன செய்யலை? அறிந்து கொள்ள விரும்பலை. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உன்னை என்ன செய்கிறாங்க. ஆண்டவர் அவர்கள் ஒப்பு கொடுத்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மிக கவனமாக இருக்க வேண்டும். 28ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவர்களை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அதான், சத்தியத்தின் மேலே அன்பு இல்லை, சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் விரும்பலை, சத்தியத்தின் மேலே விசுவாசம் இல்லை. அவங்க தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவளுக்கு என்ன செய்யலையாம்? மனதில்லாது இருந்தபடினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவளை என்ன செய்தாராம்? கேடான சிந்தைக்கு கர்த்தர் என்ன செஞ்சாராம்? ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த நாட்களில் நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவு,
தேவனுடைய வசனத்தின் மேல் உள்ள தாகம் அதிகமாக, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? திருப்தி அடைவார்கள். வசனத்தின் மேலே தாகம் உள்ளவர்கள், பசியாக இருக்கணுமா, பசி தாகம், ஏதாவது நல்ல ஒரு ஆகாரம் நமக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும்னு சொல்லி தாகம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த கொடிய வஞ்சகத்தை கர்த்தர் யாருக்கெல்லாம் அனுப்புனார் பார்த்தா, நீங்கள் 2 நாளாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. 2 நாளாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். ஆனதினால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளின் வாயிலே கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த ஆகாப் ஒரு துன்மார்க்க ராஜா. அவனை ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில அவன் எந்த ஒரு நன்மையும் செய்ததில்லை. அவன் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை என்ன செஞ்சான்? ஏராளமான காரியங்களே செய்தான். பாகால் வணக்கங்களுக்கு இடம் கொடுத்தான். தேசத்தை அவன் மிகவும் மோசமான காரியங்களை செய்தான். இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய வாழ்க்கையில அவனை அழிப்பதற்கு கர்த்தர் இந்த கொடிய வஞ்சகத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி எல்லாரும் போய் என்ன செய்தாங்க? அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செஞ்சாங்க? தீர்க்க தரிசனம், பொய் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. பொய் தீர்க்க தரிசனம் எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீ நல்லா இருப்ப, அப்படி இருப்ப, இப்படி இருப்பன்ட்டு. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கெனையாவின் குமாரனாகிய சிதைக்கியா கிட்ட வந்து மிகையாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு உன்னோடு, அந்த மிகையா என்கிறவன் தான் கரெக்டாக என்ன செய்வான்? சொல்லுவான். மற்ற எல்லாரும் தப்பு தப்பாக என்ன செய்வாங்க? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. தேவனை இதை அனுமதிப்பார். ஏன் அனுமதிக்கிறாருன்னா, இவங்க உண்மையை விட எதை தான் விரும்புகிறாங்க? பொய்யை தான் விரும்புகிறாங்க. ஏதேன் தோட்டத்தில் அதான் நடந்துச்சு. ஆண்டவருடைய சத்தியத்தை அவங்க விரும்பலை. ஆண்டு சொன்னார், இதை புசி காலிலே சாகவே, அதை அவங்க விரும்பலை. ஆனால் பிசாசு அதை அப்படியே அதே மரத்தை வச்சு பொய்யா சொல்லுது. ஏன்னா இது சாப்பிட்றனால நீங்கள் எப்படி இருப்பீங்க? தேவர்களை போல இருப்பீங்க. அப்போ சத்தியத்தை நம்பாமல் எதை தான் விசுவாசித்தாங்க? பொய்யை தான் விசுவாசித்தாங்க. இன்றைக்கும் அநேகர் சத்தியத்தை விசுவாசிக்காதபடி எதை தான் விசுவாசிக்கிறாங்க? பொய்யை தான் விசுவாசிக்கிறாங்க. இந்த பொய் மேலே அநேகருக்கு விருப்பம் இருக்கிறதுனால கர்த்தர் அந்த கொடிய வஞ்சகத்தை அவங்களுக்கு என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அப்போ நம்ம ஒரு நாளும் பொய்யை நம்ம நம்பக்கூடாது. ஏன் நம்பக்கூடாது அப்படின்னு சொன்னால், அங்கே வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் ஒரு காரியத்தை. யோவான் 8ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் 44, 45 வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. போதும். ஆண்டவர் மிக வேதனையோடு சொல்கிறார், ஏன் நீங்கள் சத்தியத்தை உங்களால் நேசிக்க முடியல, சத்தியத்தை விசுவாசிக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஆரம்பமே தப்பு. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாக என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு எப்படி இருக்கிறான்னா மனுஷ கொலை. சத்தியம் அவனிடத்துல கிடையாது. சத்தியமே அவன்கிட்ட கிடையாது. அவன் பொய்யினும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து என்ன செய்கிறான்? பேசுகிறான். கவனிங்க, பைபிள் மாதிரியே ஒரு டூப்ளிகேட்டை ஒன்று பண்ணிட்டான் பாருங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நிறைய காரியங்கள் எல்லாத்துலேயும் அவன் டூப்ளிகேட் தான் அவன். ஆனால் அவன்கிட்ட என்ன கிடையாது? கர்த்தர் கிருபையாக அவருடைய இரக்கத்தின்படி இந்த சத்திய வேதத்தை உங்கள் கையில் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நீங்கள் ரொம்ப நன்றி உள்ளவளாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் கையில் அது கிடைக்கல. அவங்க பொய்யை நம்புகிறாங்க.
பொய்யை விசுவாசிக்கிறாங்க. ஏன்னால் பிசாசு அவங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினால் நீங்கள் என்ன செய்யவில்லை, விசுவாசிக்கவில்லை. அப்போ சத்தியம் அவங்களுக்கு எப்படி தான் இருந்துச்சு, கசப்பாக தான் இருந்துச்சு. எப்பவுமே சத்தியம் சிலருக்கு அப்படி தான் இருக்குது, ரொம்ப கசப்பாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் அதை சரி உனக்கு விருப்பம் இல்லைன்னா பேச மாட்டார், விட்டுருவார். ஆனால் தேவன் வேத வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது இப்படியும் வெட்டும் அப்படியும் என்ன செய்யும், வெட்டும், ரெண்டு பக்கம் வெட்டும். அதனால நம்மளையும் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் போதே நம்மள என்ன செய்யும், வெட்டும். அதனால அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அதனால நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மிகவும் அதிகமாக நேசிப்பதற்கு, ஆண்டவரே பொய்யை நான் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, விசுவாசிக்காதபடி. ஆண்டவரே பிசாசு தான் சொந்தத்திலிருந்து எடுத்துட்டு என்ன செய்வான், பேசுவான். அப்போ அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், பிரதர்ஸ் அவங்க சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும், அவர் தீர்க்க தரிசனம் பார்த்து சொன்னார், அவர் இப்படி அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி அப்படியே அவர் பின்னாடி தான் ஓடிட்டு கிடக்குறாங்க. அது தப்பு. தேவனுடைய வசனத்துக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யணும், ஓட வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு வழிகாட்டுகிறார். நம்முடைய கால்களுக்கு அது தீபமாக இருக்கிறது, வெளிச்சம் கொடுக்கிறது. எனவே இந்த நாளிலும் இந்த பொய் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும், விடுதலை தரணும். இந்த பொய் எப்படிலாம் வருதுன்னா, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், அதே போல் தங்களுடைய காதுக்கு இனிய காரியங்களை பேசுகிறத தெரிந்து கொள்வாங்களாம் அவங்களே. இப்போ தனக்கேற்ற போது தங்களுடைய காதுகளுக்கு ரொம்ப குளுமையாக பேசுவாங்க தெரியுமா, அவங்கள தெரிந்து கொள்வாங்க. அவர்கள் யாரை தெரிந்து கொள்ள மாட்டார்கள், ஆனாலும் யோவான் ஸ்நானகன் அந்த காலத்தில் ஒரு வெட்டு ஒன்று துண்டுன்னு செஞ்சாங்க. பேசினாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் சத்தியத்துக்காக வனாந்திரத்துக்கு போனாங்க, மனம் திரும்ப என்ன செஞ்சாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அப்போ சத்தியத்தை நேசிக்கிற ஒரு கூட்டமும் இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை சத்தியத்தை நேசிக்கிற ஒரு கூட்டமாக தேவன் நம்ம என்ன செய்வாராக, மாற்றுவாராக. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வேதத்தை நம்ம கருத்தாக வாசிக்கணும். கடந்த நாளோட பாஸ்டர் சொன்னாங்க, ஆண்டவர் சொல்கிறார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை என்ன செய்ய மாட்டார். நம்ம விவரமாக என்ன தெரியுமா பண்ணுவோம், ஆண்டவரே அவங்களெல்லாம் மன்னிச்சிட்டேன்ப்பா சோத்திரம்ப்பா அப்படின்னோடனே அப்படி விட்டுருவோம். ஆனால் அது ஏமாத்த வேலையாது, அது டூப்ளிகேட்டு. ஆனால் உண்மையாக மன்னிக்கிறதுன்னு என்ன தெரியுமா, அது ரெக்கன்சிலேஷன், ஒப்புரவாக்குதல் இருக்கணும். அதில் அவங்களோட போய் இந்த காரியம்லாம் எனக்கு ஒன்று நீங்கள் அவங்கள காயப்படுத்தியிருப்பீங்க, இல்லைன்னா அவங்க அவங்கள காயப்படுத்தியிருப்பாங்க. ரெண்டு பேரும் போய் கைப்பிடிச்சி உங்களால் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், காயப்பட்டிருக்கிறேன், அதனால் ஐ எம் சாரி அவன் சொல்லி அதை போய் அவங்கள்ட்ட போய் என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக்குது தான் முழுமையான காரியம். அப்போ சத்தியத்தில் எப்பவுமே பிசாசு பாதி கிணறு தாண்ட வைப்பான், முழுமையாக என்ன செய்ய மாட்டான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு ஒருவர் குற்றங்களை ஒருவர் என்ன செய்யுங்கள், அறிக்கை செய்ய வேண்டும். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு எழுதுகிறார். அப்போ சத்தியத்தில் பாதி வரைக்கும் தான் பாதி கிணறு தாண்ட வச்சே பிசாசு குளிக்கல உள்ள வச்சிருவோம் நம்மளை. அவன் சொல்ல, நான் மன்னிச்சிட்டேனே அப்படின்னு. ஆனால் மறுபடியும் என்ன இருந்தாலும் அந்த சகோதரி அப்படி செஞ்சது என்னால் தாங்க முடியல சிஸ்டர் அப்படின்னு ஒன்று போய் சொன்னான். நீங்கள் மன்னிக்கவே இல்லை. ஆனால் யோசேப்பு பண்ண தெரியுமா பண்ணால், மன்னிச்சதை என்ன செஞ்சான், தேவன் என்னை மறக்க பண்ணினாட்டு அவன் மகனுக்கு என்ன செஞ்சான், மனாசேன்னு பேரை வைக்கிறான். தேவன் என்னை மறக்க பண்ண, அப்போ கர்த்தர் மறக்க பண்ணுறார். அதாங்க உண்மையான மன்னிப்பு, அதான் உண்மையான காரியம். அப்போ அரைக்கிணறு நம்ம என்ன செய்யக்கூடாது, தாண்டாமல் முழுமையாக கர்த்தரை விசுவாசிக்க கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராக, கிருபைகளை தருவாராக. கரங்களை வைத்து ஒரு சொல்லுவோமா. அப்போ இந்த நாட்களில் சத்தியத்தை நாங்கள் அறியணும், அதை கை கொள்ளணும், அதன்படி என்ன செய்யணும், நடக்கணும். அப்படி நடக்க கர்த்தருடைய வேதத்தின் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அப்புறம் அவர்கள் கர்த்தருடைய வழியில் என்ன செய்கிறார்கள், நடக்கிறார்கள். அப்போ அந்த தேவனுடைய வசனத்தின்படியே வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்து இப்படி அது நமக்கு ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சி உள்ளே போயிடக்கூடாது. ஆண்டுடைய வசனம் இதான் சொல்லுது அப்படின்னா அதை என்ன செய்யணும், அதை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும், கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுவோமா. ஆமென். அதனால தான் இவையெல்லாம் பாருங்கள், சகையுடைய மனம் திரும்புதெல்லாம் ரொம்ப உண்மையான மனம் திரும்புதலாக இருந்துச்சு.
அவன் வந்து கரெக்டாக செய்தான். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான மனிதரை கர்த்தர் நமக்கு தருவாராக. அடுத்ததாக நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிங்கள். 2 நாளாகும் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 நாளாகும் 15:3 வாசிங்க. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி பாருங்கள், என்ன ஒரு அங்கலாய் பாருங்கள். இஸ்ரவேலில் அநேக நாள் என்ன கிடையாதா? மெய்யான தேவனும் இல்லை, தேவனும் இல்லை. உபதேசிக்கிற ஏன் தேவன் இல்லை? சரியான சத்தியத்தை போதிக்காதனால அங்கே தேவன் இல்லை. அப்போ எங்கெல்லாம் சரியான சத்தியம் இருக்குதோ அங்கே யார் இருப்பார்? தேவன் அங்கே இருப்பார். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? தேவன் இல்லை. ஏன்னா உபதேசிக்கிற சரியான சத்தியத்தை உபதேசிக்கிற ஆசாரியனும் அங்கே இல்லை. அதான் பிரச்சனை. அப்போ தேவன் அங்கே இருக்க, ஒரு சபையில் இருக்க வேண்டும் என்றால், தேவன் சபையிலே அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால், அங்கே சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமான சபையாக அது காணப்பட வேண்டும். ஆமைன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 13:3 வாசிங்கள். அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரா? எப்படி சோதிக்கிறாரு சொல்லுங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தீர்க்கதரிசியாலும் அந்த சொப்பனக்காரன் சொல்லுகிற வேலை நீங்கள் என்ன செய்யாதீங்க? கேட்காதீங்க. ஆமாம், உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோட என்ன செய்கிறீங்க? அப்போது எப்படியும் வாழலாம், நான் அப்படி இருப்பேன், அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தங்க தீர்க்கதரிசி சொன்னாங்கன்னா அது வந்து என்னது கரெக்டு கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். அப்போ பாருங்கள், அதுக்கு தடையாக அநேக காரியங்கள். இப்போ ஒரு சத்தியம், சரியான சத்தியம்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்பேன்? எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க சொல்லி கொடுத்து நான் சொல்கிறேன். தேவனை அதிகமாக நேசிக்க வைக்குமாம் அந்த சத்தியம். அதான் உண்மை. ஆனால் பொய்யான சத்தியம் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, உலகத்தை அதிகமாக நேசிக்க வைக்கும். நம்ம சபையில் கொடுக்குற சத்தியம் உலகத்தை நேசிக்க வைக்குதா? தேவன் அதிகமாக நேசிக்க வைக்குதா? நீங்கள் போய் நான் சொல்கிறதுக்காக சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் உலகத்தை நேசிக்க வைக்கிறதா நான் தான் மாறணும், அவ்வளோ வேறையே கிடையாது. பாருங்கள், நம்முடைய சபையில் சொல்லுகிற சத்தியம் யார் அதிகமாக நேசிக்க வைக்கணும்? தேவன்கிட்ட நெருங்கி வர வைக்கும். ஆண்டவரை நேசிக்கும். ஒரு பொய்யான சத்தியம் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவையில் என்ன செய்யாதீர்கள்? அன்பு கூறாதீர்கள். ஏன்னா ஒரு நாள் இந்த உலகம் இருக்காதுங்க, எல்லாம் படபடன்னு என்ன செஞ்சிடும்? அழிஞ்சிரும். ஆனால் காணப்படுவெல்லாம் நித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். அப்போ காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அங்கே காணப்படாத பரலோகம், காணப்படாத நித்தியம் எல்லாம் அதுக்காக நாம் என்ன செய்கிறோம்? காத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நாளில் அதுக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த உலகம்லாம் மாயை, ஆண்டவரே இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் யார் கிடையாது? உலகத்தார் அல்ல. எல்லாமே இருந்தாலும் அது மேலே நம்ம மனசு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சிலருக்கு பணம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டாலே டென்ஷன் ஆகிடுவாங்க. இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டினாலும் ஒன்று தான். எல்லாம் எப்பயும் போல் நம்ம சந்தோஷமாக என்ன செய்யணும்? இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராக? கிருபை தருவாராக. அப்போ இந்த உலகத்தை நேசிக்கிற ஒரு கூட்டம், பொய்யான சத்தியங்கள் உலகத்தை நேசிக்க வைக்கிறது. தேவனை விட்டு அது என்ன செய்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக. அங்கே பவுல் கூட வருத்தப்படுவார். 2 பேர் அவங்க என்ன செய்வாங்க? விட்டு விலகி போயிடுவாங்க. யார்? இம்னையும் அவங்க 2 பேர் சத்தியத்தை விட்டு என்ன செய்வாங்க? விலகி போயிடுவாங்க. ஏன்னா அவங்க இந்த உலகத்தின் மேலே ஆசை வச்சு போயிடுவாங்க. எது மேலே ஆசை வச்சு போயிடுவாங்க? உலகத்தின் மேலே ஆசை வச்சு 2 பேர் அங்கே சத்தியத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. இன்றைக்கி அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா? அப்போ ஆண்டவருக்காக எதையும் நாங்கள் செய்வதற்கு ஆயத்தம், ஆண்டவருக்காக எதையும் விடுவதற்கு ஆயத்தம். எங்களுக்கு தேவை ஆண்டவரை முழு இருதயத்தோடு நாங்கள் என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும் என்று சொல்லி யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவங்க சத்தியத்தை நேசிக்கிறவர்கள். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ
இந்த நாட்களில் நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும். யாத்திராகமம் 33:19 வாசிங்கள். யாத்திராகமம் 33:19 வாசிங்கள். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. பாருங்கள், ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது எப்படி அதை தெரியும்னா, அவர் உங்களுக்கு சத்தியத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தை நீங்கள் நேசிக்கிறபடினாலே அவருடைய இரக்கம் தயவு யாருக்கு இருக்கிறதோ, பூமியில் உள்ள எல்லாரையும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. வேதம் சொல்லுங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த எவன் மேல் நான் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேன் அவன் மேல் என்ன செய்வேன்? இரக்கமாக இருப்பேன். எவன் மேல் அந்த இரக்கம், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேன் அவர் மேல் இருப்பேன், கிருபையாக இருப்பேன். அப்போ அந்த கிருபைனாலே அது நம்ம கிரியினால் வர்றதில்லை. எப்படி கம்ப்ளீட்டாக எப்படி வருது? தேவனுடைய அந்த ஈவுனால் வருது. அவருடைய முன்னறிதல், முன்குறித்தல், அவர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? அப்போ என்னன்னா, நீங்களாம் இப்போ உட்கார்ந்து இந்த வேதத்தெல்லாம் வாசித்து சத்தியத்தை அறிகிறீங்கன்னா உங்கள் மேலே வச்ச கிருபை தான். அவருடைய மேலே இறக்கம் தான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதற்கே கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். ஆண்டவர் இனி வரும் அந்த கோபாக்கணிலிருந்து உங்களை என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை காப்பாற்றி இருக்கிறார். அப்போ அதை விசுவாசிக்கிறோம், அவருடைய சத்தியத்தை விசுவாசிக்கிறோம். அவர் எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செஞ்சு என்ன செஞ்சிட்டாரு? முடிச்சிட்டார். நான் அடைய வேண்டிய தண்டனை, ஆக்கணி திருப்பு எல்லாவற்றையும் நிறைவேற்றினதுனாலே அவர் என்னை பாவத்தெல்லாம் மன்னித்துட்டார். எல்லாவற்றையும் அவர் என்னை விட்டு அகற்றி விட்டார். அது மேலே அந்த விசுவாசம் பாருங்கள். சிலுவையிலே அவர் நமக்காக செய்து முடித்ததை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம், அந்த சத்தியம், சிலுவையின் உபதேசம், அது கெட்டு பொருளுக்கு தான் பைத்தியம். நமக்கு எப்படி இருக்கிறது? தேவனுடைய பலனாக இருக்கிறது. அப்போ இந்த வசனங்களை கொடிய வஞ்சகத்தை கர்த்தர் அனுப்பிட்டாருன்னா என்ன செய்ய முடியும்? யார் தப்ப முடியும்? ஏன் அனுப்புறாரு? அவங்க போய் தான் என்ன செய்கிறாங்க? விரும்புகிறாங்க. அவங்க சத்தியத்தை என்ன செய்யலை? விரும்பலை. அப்போ சத்தியத்தை நாம் கேட்கும்படி நாம் அதிகமாக தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? காத்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டோட கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? இன்னும் எனக்கு சத்தியத்தை போது. உங்களுக்கு சத்தியத்தை நல்லா போதிக்கிற ஒரு நபர் யார் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சகல சத்தியத்தையும் உங்களுக்கு என்ன செய்வார்? போதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நான் பார்த்துருக்கிறேன் பல முறை. சில வசனத்துக்கு நான் போராடிட்டு இருப்பேன், அர்த்தமே தெரியாது. ஆனால் இங்கே நிற்கும் பொழுது அந்த பேசிகிட்டு இருக்கும்போதே என் வசனத்துக்கு அர்த்தம் தெரியும். ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. அப்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ நேரம் போராடியது இந்த வசனத்துக்கு என்ன செய்யலை? அர்த்தத்தை சரியாக கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சில சமயம் இங்கே பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அந்த ஆவியானவர் அந்த வசனத்தை என்ன செய்வார்? விளக்கி நமக்கு கொடுப்பார். அப்போது ஆண்டவர் சகல சத்தியத்தை நமக்கு என்ன செய்வார்? போதிப்பார். அந்த சத்தியம். அப்போ ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே உண்டு, விடுதலை உண்டு. ஆவியானவரோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? வைத்து கொள்ள வேண்டும். ஆமைன்னு சொல்லுவோமா? அந்த ஆவியானவரோடு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க சகல ஒரு சத்தியம் இல்லாமல் எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் பரிசுத்த ஆவியோட நல்ல ஒரு ஃபெல்லோஷிப்பை வச்சுக்கொள்ளுங்க. அப்போ எப்படி வைக்கிறது? வேத வசனத்தை நல்லா தியானம் பண்ணணும், வாசிக்கணும். நல்லா கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷைகளை பேசி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் ஆவியில் நிரம்பி வாசிக்கும் பொழுது கர்த்தர் அநேக சத்தியங்களை உங்களுக்கு என்ன செய்வார்? கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அடுத்ததாக நீங்கள் 2:13 வாசிங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். கவனிங்கள், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரே, நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரை என்ன செய்கிறோம்? ஸ்தோத்தரிக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதா.
அப்போ இவங்க ஆவியானவருக்கு நல்ல இடம் கொடுக்கிற ஒரு சபை. ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுறாங்க. வேத வசனம் ஜீவனும் ஆவியுமா. வசனத்தை வாசு சத்தியத்தை வாசு பரிசுத்தமாயிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த பரிசுத்தம் அவங்களுக்குள்ள இருப்பதனாலே கர்த்தருக்கு பிரியமான சகோதரராக இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்களாம்? கர்த்தருக்கு பிரியமான சகோதரராக இருக்கிறாங்க. இந்த சபையாரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சபையார் ஆவியானவரால் பரிசுத்தமாக்கப்படுறாங்க. சத்தியத்தை என்ன செய்கிறாங்க? விசுவாசிக்கிறாங்க. அடுத்தது ரட்சிப்படைகிறாங்க. அவங்களுக்கு முழுமையான ரட்சிப்பு கிடைக்கிறது. ஆதி முதல் தேவன் அவரை என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். இதற்காக பவுல் அவர் என்ன செய்தாராம்? கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது நீங்க தீர்மானம் பண்ணதா, தேவன் தீர்மானம் பண்ணதா? உங்களுக்கு வந்த ரட்சிப்பு நீங்க தீர்மானம் பண்ணதா, தேவன் தீர்மானம் பண்ணதா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். அப்போ உங்க தீர்மானத்தின்படி அவர் உங்களை அழைக்கல, அவர் உங்களை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். அவர் உங்களை அழைத்திருக்கிறார் சொல்லுவேமா? அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்கள் எபேசியர் 1:4 வாசிங்க. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாருங்கள், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டார். அப்போ இப்போ இல்லை, இன்னைக்கு நேற்று அல்ல. நீங்கள் வந்து யார் இவங்க கூப்பிட்டாங்க தான் வந்தேன் இல்லை. அவங்க கூப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னா, உங்கள் மேலே கர்த்தர் ஏற்கனவே ஒரு பிளான் திட்டம் வச்சிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். கரண்டில் வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேம்மா. ஹல்லேலூயா. அதனால் அவர் என்ன செஞ்சாருன்னா 3 காரியங்கள். நம்ம எப்படி இருந்தோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 3 பகுதி இருக்குது. அதில் என்ன? ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருந்தோம்? அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்தோம். அடுத்தது நம்முடைய இச்சையின்படி என்ன செஞ்சோம்? செய்து கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுது 1-2 வசனங்கள். ஆனால் தேவன் நமக்கு என்ன செஞ்சார்? 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அக்கிரமத்தில் மரித்திருந்தோம், பாவத்திலே மரித்திருந்தோம். கிருபையினாலே கர்த்தர் நம்ம என்ன செய்தார்? ரட்சித்தார். அப்போ பாருங்கள், அந்த கிறிஸ்து இயேசுவுடைய மிகுந்த தயவுனாலே, கிருபையினாலே மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட என்ன செய்தார்? உட்காரவும் செய்தார். இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார். அப்போ உங்களை ரட்சித்தார், உங்களை கொண்டு போய் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்திருக்கிறார்? உட்கார வைத்திருக்கிறார். இதெல்லாம் ஆண்டுடைய தெரிந்தெடுப்பும் அன்பை என்ன செய்கிறது? காட்டுகிறது. நாம் பார்க்கிறோம். இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் பரிசுத்த ஆவியானுடைய செயல். அதான் சொல்ல, ஆவினாலே நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க. நம்ம சொந்த முயற்சினாலே நீங்கள் பரிசுத்தமாக முடியாது. நான் சில சொல்லுவாங்க பாருங்கள், நான் இன்னையிலேருந்து இதெல்லாம் விட்டுருவேன், இன்னையிலேருந்து இதெல்லாம் செஞ்சுருவேன் நினைக்கிறேன். ஆனால் சத்தியமாக முடியாது. உங்களுக்கு அதான் வேதம் சொல்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலன் அடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகள். அப்போ சொந்த முயற்சியில் உங்களை பரிசுத்தப்படுத்தினா தோற்று தான் போவீங்க. வாட்ச்மேன் நீன்ற ஒரு தெய்வ மனுஷன்ட்ட ஒரு அம்மா கேட்டான், நான் இத்தனை வருஷம் 20 வருஷங்களா சர்ச்சுக்கு வரேன், இன்னும் எனக்கு அந்த கோபம் என்ன செய்யலை போல, நான் வந்து சர்ச்சுக்கு வந்து இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிச்சான் அந்த அம்மா. அப்போ அவர் சொன்னாராம், தேவை வந்து உன்னுடைய சொந்த முயற்சியில் என்ன செய்ய முயற்சி தேவையில்லை, பரிமாற்றம் தான் தேவை அப்படின்னு சொன்னாராம். பரிமாற்றம்னா எக்ஸ்சேஞ்சு. ஆண்டவர் இப்போ என்னென்னா, ஆவியானவர் என்ன பண்ணுறான்னா, விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களை என்ன செய்கிறார்? வாசம் பண்ணி, விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணி அந்த ஆவியானவர் நம்மளை டேக் அவுட் பண்ணி நமக்குள்ள நம்மளால் முடியாததை அவர் என்ன செய்கிறார்? அதுதான் பவுல் சொல்றார், இனி நான் இல்லை கிறிஸ்துவை என்ன செய்திருக்கிறார்? பிழைத்தினார். அவர் நமக்குள்ளே இருந்து இந்த ஆவியானுடைய வேலை என்னவென்னா கிறிஸ்துவை உருவாக்குவது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவேனா? ஒரு மரியாள் கேட்குறார், இது எப்படி ஆகும்? நான் வந்து புருஷனை அறிகிறேன். ஆண்டு பரிசுத்த ஆவி உண்மையில் நிலையிடும் பொழுது அவருக்கு கிறிஸ்து உனக்குள்ளே என்ன செய்வார்? உருவாக்குவார். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தாலே யாரை நமக்குள்ளே உருவாக்கிடுவார்? கிறிஸ்துவை உருவாக்குவார், கிறிஸ்துவின் ஸ்பாவங்களை உருவாக்குவார்.
அப்போ அந்த ஆவியானவர்னாலே வருகிற பரிசுத்தமாகுதல் சொந்த முயற்சியினால நீங்கள் மாம்ச முயற்சி ஒன்றுக்கும் என்ன செய்யாது, உதவாது. அதனால தான் இந்த ஆவியானவரோடு இணைந்து வேதத்தை வாசிக்கணும். ஆவியானோடு இணைந்து நீங்கள் வேதத்தின் வசனங்களை என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கர்த்தர் என்ன செய்வார், கொண்டு வருவார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இன்னைக்கு நமக்குள்ளே கர்த்தர் பாருங்களேன், அடிமைத்தனத்தின் ஆவி நம்ம கொடுக்கல. என்ன ஆவி கொடுத்துருக்கிறாராம்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தான் நம்முடைய ஆவியுடன் என்ன செய்கிறார், சாட்சி கொடுக்கிறார். அப்போ ஆவியானவர் உங்களை அடிமைப்படுத்தலை. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஒரு புத்திர சுவிகாரத்தை, சன்ஷிப்பை கொடுத்துருக்கிறார். புத்திர சுவிகாரத்தின் ஒரு ஆவியை கொடுத்து அவரோடு உடன் சுதந்திரவாளி அவங்களை என்ன செஞ்சிருக்கிறார், வைத்து உங்களை என்ன செய்திருக்கிறார், ஆளுகை செய்யும்படி அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் உங்களை என்ன செய்தார், தெரிந்தெடுத்திருக்கிறார். இது தேவனுடைய சுத்த கிருபை, தேவனுடைய அன்பை என்ன செய்கிறது, காட்டுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் இந்த காரியங்களை நினைத்து ஆவினாலே பரிசுத்தமாகுதல் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுவோமா? ஆவியானவரோடு நடக்கும் பொழுது ஆவியானவங்களை புதிதாக்கி கொண்டே இருப்பார், உங்களை புதிதாக்குவார். ஆவியானவருடைய புதிதாக்குதல் உங்களுக்கு தேவை. அதான் சொல்லப்படுது, என்னுடைய ஆவி உங்களுக்கு என்ன செய்வேன், அருளுவேன். என் ஆவியை உங்களுக்குள் நான் என்ன செய்வேன், வைப்பேன். கல்லான இருதயத்தை எடுத்து என்ன செய்வேன், சதையான இருதயத்தை கொடுப்பேன். ஒரு சேஞ்சஸ் பண்ணுறார் பாரு. உங்கள் இருதயத்தை ஆவியானவர் வந்துட்டாலே உங்களுக்குள்ள இருக்கிற கடினமான இருதயங்களாம் கர்த்தர் மாற்றி வேற இருதயத்தை கர்த்தர் என்ன செய்வார், கொடுப்பார். நீ வேறு மனுஷனாய்வாய், நீ என்னவாய், வேறு மனுஷனாவாய். அப்போ ஆவியானுடைய வேலை அதுதான். அப்போ ஆவியானவரோடு இணைந்து இருக்கிற ஒரு சபையாக இருக்க கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராக, கிருபை தருவாராக. இதுக்காக பவுல் இந்த சபையை நினைச்சு சோத்திருக்க, நீங்கள் தேவனால் தெரிந்து ஆதி முதல் உங்களை தெரிந்து கொண்டார் ரட்சிப்படைவதற்காக. அதனால நீங்கள் எப்படி சாதாரண ஒரு பரிசுத்தம் இல்லை, எப்படிப்பட்ட பரிசுத்தம், ஆவினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க என்று சொல்லி இதற்காக பவுல் கர்த்தரை என்ன செய்தார், ஸ்தோத்திரம் பண்ணினார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஓகே, மீதமுள்ள வசனங்களை நம்ம தொடர்ந்து என்ன செய்வோம், அடுத்த வாரம் பார்ப்போம். 14 வசனம் 15 வசனத்தை பார்ப்போம். எல்லாரும் கண்ணும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலே ஆவினாலே எங்களுக்கு ஒரு பரிசுத்தத்தை எங்களுக்கு தர நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். எங்களை ஆவினாலே பரிசுத்தப்படுத்தும், மாம்சம் ஒன்றுக்கும் உதவாதப்பா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை நீதிமானாய் மாற்றும் ஆண்டவரே. ஷிகபாரஹந்துராமா லீகபாரதுராமா. பரிசுத்தப்படுத்தும். ஆவினாலே வருகிற விடுதலை, ஆவினாலே வருகிற ஒரு மாற்றங்கள் எங்கள் வாழ்க்கையை வரும்படி ஜெபிக்கிறோம். ஷிகந்தரதுராமா ரீபாலா ஹந்துராமா சிங்கரா ஹண்டுராமா துராமலாமா ஷிபரபல துராமா. நன்றி ஆண்டவரே. ஆவினாலே களி கூறுதல் வருவதாக, ஆவினாலே விடுதலை வருவதாக, ஆவினாலே ஒரு பரிசுத்தம் வருவதாக, ஆவினாலே ஒரு மாற்றம் வருவதாக. உங்கள் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகும்படி ஜெபிக்கிறோம். பழைய மனுஷனுக்குரிய எல்லா ஸ்பாவங்கள்லாம் மாறுவதாக. ஓரபல கரபர துரமா ஷிகபர பலமர துரமலமா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஜோபனுங்க. ரிகபல ஹண்டுரமா ஷிகர துரமலமா ரிபர துரமா சந்தரபா ரிகபல துரமலமா ஷிகபர துரமலமா ரிபரபலமா ஷந்தரபலமரபா. விடுதலை, ஆவினாலே வருகிற விடுதலை ஒவ்வொருவருக்கும் வருவதாக. ஆவிலே ஒரு உற்சாகம் வருவதாக. மாம்சம் ஒன்றுக்கு உதவாதப்பா. ஆவினாலே சபை பரிசுத்தமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு நாளும் பொய்யை நாங்கள் நம்பிடக்கூடாது. சாத்தான் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் வசனத்தின் மேலே வசனத்தினாலே நம்முடைய இருதயத்தில் எங்கள் வசனத்தை வைப்பீராக. அல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். ஒருபோதும் பொய் எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடாதப்பா. அதை விசுவாசிக்கக்கூடாது. ஆண்டவரே, அநீதியில் நாங்கள் பிரியப்படாதவர்களாக, ஆண்டவரே நீதியில் நாங்கள் பிரியப்பட கர்த்தர்களுக்கு கிருபை தாரோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.